வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சிறுநீரக செயல்பாடுகள். அதற்கு காய்கறி எப்படி நமக்கு உதவும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ உடம்பில் பலவிதமான செயல்பாடுகளை பொறுமையாக எந்த விதமான சலனமின்றி அமைதியான முறையில் நடத்திட்டு இருக்கிறது நம்மளுடைய சிறுநீரகம். இந்த சிறுநீரகம் வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப அதனுடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரிய வராது. அது பழுதடையும் பொழுது தான் அதுக்கு ரொம்ப கவனம் கொடுத்து இது என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆக பொதுவாக நம்ம கூட இருக்கிற ஒருத்தருக்கு நல்ல நமக்கு ஆதரவாக உதவியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அவர்களுடைய இழப்புக்கு பிறகு அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, அவர் மேலே அன்பு பாராட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இல்லாத சமயத்தில் தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அந்த மாதிரி சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் அதனுடைய பலகீனப்படும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா ரொம்ப பெருசாக நமக்கு தெரியுது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்குது. அதனுடைய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்ம வாழ்வியல் முறையில் எந்தெந்த விஷயங்கள் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாத பொழுது நம்ம வாழ்ந்த பிறகு அது பழுதடைஞ்ச பிறகு அதை பற்றின விவரங்களை கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை ஏன் நம்ம முன்னாடியே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக உடம்புல 12 மண்டலங்கள் இருக்குது. இந்த 12 மண்டலங்களை ஒவ்வொரு மண்டலமும் இன்னொரு மண்டலத்திற்கு உதவியுடன் வேலை செய்யணும். இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் என்னென்ன 12 மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ சிறுநீரக மண்டலமும் செரிமான மண்டலமும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும். அதே மாதிரி சிறுநீரக மண்டலம் நரம்பு மண்டலமும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். அதனுடைய பலன்கள் அதுக்கு நரம்பு சார்ந்ததாக தேவைப்படும். அதே மாதிரி வாயு மண்டலம், நீர் வாயு பிரியக்கூடிய மண்டலமும் பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டமும் சிறுநீர் மண்டலமும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். தசை மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் சிறுநீரகத்தினுடைய அந்த மண்டலத்தினுடைய உதவியுடன் வேலை செஞ்சிட்ருக்கு. தோல் மண்டலம் வரைக்குமே அதனுடைய உதவி தேவை. அதே மாதிரி உடம்புல சுவாச மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சுவாசம் கூட தன்னுடைய நிலைப்பாடு அல்லது நிலை குலைவதற்கு சிறுநீரக மண்டலமும் ஒரு காரணம். நோய் எதிர்ப்பு திறன்னா அதற்கு வேண்டிய உதவி உடம்புல ஃப்ளூயிட் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் சிறுநீரக மண்டலம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம சொல்கிற உடம்புல எலும்பு பலம் வேணும், அந்த எலும்புகளுக்கு கூட கிட்னியினுடைய பலம் இருந்தால் தான் எலும்புகள் கூட பலமாக இருக்க முடியும். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமாயிட்டிருக்கு. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு இல்லை ஆகாமல் இருக்கிறதுக்கு சிறுநீரகத்தினுடைய உதவியும் பேலன்ஸும் தேவை. அதே மாதிரி கடைசியில் உடம்புல ப்ரெஷர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுத்தம், அந்த இரத்த அழுத்தத்தையும் சீராக வைப்பதற்கு கிட்னியினுடைய உதவி தேவை. அப்புறம் சோடியம் பொட்டாசியம் சொல்லக்கூடிய உப்புச்சத்துக்களை சீராக வைத்து உடம்பினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த சிறுநீரகமானது வச்சிருக்குது. அப்பேற்பட்ட சிறுநீரகம் அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மொத்த உடம்பில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையினுடைய ஆரோக்கியம், அதனுடைய கழிவுகள் வெளியேற்றி அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு திசுக்களும் பராமரிக்கப்பட்டு வளரணும். உடம்புலேருந்து பார்த்திங்கன்னா 75% நீரால் உடம்பு அமைஞ்சிருக்குது. அப்போ அந்த 75%த்தையும் நம்ம சரியான முறையில் அதை மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு செய்யணும். செய்யாத பட்சத்தில் அது தன்னுடைய செயல்பாடுகள் குறையும் பொழுது மொத்த உடம்பிலும் தேவையில்லாத விஷயங்கள் தலை தூக்கும். அப்போ அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பிரச்சனையை தலை தூக்கும். அது ஒவ்வொரு சிம்டம்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறிகளுக்கு ஒவ்வொரு மாதிரி வைத்தியம் தேவைப்படும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா சிறுநீரகம். ஆக சிறுநீரகத்தினுடைய பல செயல்பாடுகளை நம்ம வரிசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதனுடைய பலகீனத்தை நம்ம அளவு எடுத்து பார்க்குறோம். அப்புறப்போ EGFR, அதாவது அந்த சிறுநீரகத்தினுடைய கெப்பாசிட்டி, அதனுடைய பலம் என்ன நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி அதை பலப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். பல விதத்தில் அது பழுதடையுது, பல விதத்தில் அதை பலப்படுத்தவும் செய்யலாம்.
எந்த விதத்தில் பழுதடையுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எந்த விதத்தில் பலப்படுத்தணும் அதையும் நம்ம வந்து இந்த பதிவுகளில் பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா, அதிகப்படியான விஷயம் அப்படி எதில் வருது அப்படிங்கிறப்போ, பொதுவாக கலோக்கியில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, சிறுநீரக கல். சிறுநீரில் வந்து அடப்பு வந்துருச்சு, ஒரு கல் சேர்ந்துருச்சு, அதனால் வந்து பாதிப்பு, அதனால் இந்த இடுப்பு வலி, குறுக்கு வலி வந்துருச்சு இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து நம்ம அதிகப்படியாக கேள்விப்பட்ட ஒரு நோய். அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்பு, அதுவும் நம்ம இதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி பல நோய்கள் இருக்குது, அது நமக்கு அவ்வளோவா பழக்கத்தில் இல்லாத பேர். அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கல் அடைப்பு அப்படிங்கிறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை பராமரிப்பதில் சிறுநீரகத்துக்கு மிக முக்கிய பணி இருக்குது. அப்போ அந்த முக்கிய பணியை சரிவர செய்யலை அப்படின்னா நினச்சி பாருங்கள், அது இத்தினோண்டு கல்லாக இருக்குது, ஆனால் உடம்புக்கு எத்தனை வேதனைகள். ஒரு நாள் பொழுதே வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் போகுது. அப்போ பொதுவாக மக்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, நிறைய தண்ணி குடிங்க, நீங்கள் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிங்க, ஃப்ளூயிட் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது சிபாரிசு செஞ்சும் நிறைய பேர் அதுலேயும் சரியாக இருக்காங்க. சிலர் வந்து அதிகப்படியான சில மூலிகைகள் எடுத்து சரியாகிறாங்க. சிலருக்கு ஒரு சர்ஜரி லெவலில் போகிறாங்க. ஏதோ ஒரு நிலையில் அது வந்து வெளில மீண்டு வர்றாங்க. சிலருக்கு அது திருப்பியும் வருது. அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு விதத்தில் செய்யக்கூடிய நம்மளுடைய அலட்சியம், அஜாக்கிரதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தூரம் வந்து அது பயணம் போய்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நம்ம இந்த தலைப்பு இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நாம் நமக்கு தெரியாமல் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த சிறுநீரகத்தினுடைய தன்மையை வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்ற புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான நோய்கள் வந்தால் கூட 2 நோய்கள் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, 2வது வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய், கேன்சர்னு சொல்கிறோம். இந்த 2 தான் வந்து அந்த டாப் 10ல் வரக்கூடிய 2 விஷயமா இருக்குது. இது 2யுமே கையாளுறது கடுமையானது. ஈவன் நம்ம வந்து அந்த புற்றுநோய் கூட ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஆனால் சிறுநீரகத்தை கட்டுப்படுத்துறது, அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது அப்படின்னா ஊர் கூடி தேர் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய வேலை. அப்போ அதை ஏன் நம்மளால் அவ்வளோ சிரமப்பட்டு செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, இது பழுதை நீக்கக்கூடிய வேலை வந்து ரொம்ப ரொம்ப கால தாமதம் ஆகும். எப்படி அது மெதுவாக பழுதடைந்ததோ அதுபோல் அதை தன்னை மீண்டும் மீட்டு கொண்டு வரத்துக்கும் ஒரு பெரிய நீண்ட தொலைவு போக வேண்டியதாக இருக்குது. அதையே வந்து எப்படி போகணுங்கிற வழிமுறை கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி சீர்படுத்துறது தெரியாது. அதுக்கு சிறுநீரகத்தை கெடுக்கிறதுக்கு உலகத்தில் 100 ஐடியா சொல்கிறாங்களே தவிர, சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக அதை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. என்னென்ன பிரச்சனைகள் இதன் மூலமாக தலை தூக்கி சிறுநீரகத்துக்கு வருது? முக்கியமாக பார்த்திங்கன்னா, அதிகப்படியான புரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு பயிறு, பருப்பு, கடலை இதெல்லாம் வந்து முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அந்த மாதிரி பயிறு, பருப்பு சாப்பிட்றவங்க இதனுடைய உள்வாங்கினதின் காரணமாக அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பொருளை தூக்கணும், வெயிட்டை தூக்கணும், உடல் உழைப்பு செய்யணும், அதிக தூரம் ஓடணும். அந்த சாப்பிட்ட சக்தியானது விரயம் பண்ணி மீண்டும் அது தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் அது மாற்றி அனுப்புனா தான் அந்த சாப்பிட்டதனுடைய பாதிப்பில் நன்மைங்கிறது உடம்புக்கு சேரும். அப்படி அவங்க அதை செய்ய தவறும் பொழுது இந்த சாப்பிட்ட உணவே உடம்புக்கு வந்து உபாதையாக ஒரு நோயாக மாறிடும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி உடம்புக்கு கொடுத்தும் வந்து அதை பயன்படுத்திக்க தெரியாதப்போ அது உடம்பு விட்டு வெளியில் போகவும் முடியாமல், உடம்புல அதை வச்சுக்கவும் முடியாமல், 2த்துக்கு இடையில் வந்து பல சிக்கல்களை மாட்டி மற்ற உறுப்புகளுடைய செயல்பாடுகளையும் நிலைக்குலைய செய்கிறது. அப்போ புரோட்டீன் சாப்பிட்றது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம். நடைமுறை வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு கடுமையான புரோட்டீன் வந்து அவசியம் இல்லாதது. இந்த புரோட்டீன் உடம்புக்கு நல்லது, பருப்பு சேர்த்தாமல் வாழ முடியாதுன்னு சொல்லிவிட்டு, அது எப்படிங்க பருப்பு சேர்த்தாமல் எப்படிங்க சமைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பருப்பு இல்லாமல் போடுங்க, தண்ணியை போட்டு கொதிக்க வச்சா அது கொதியுது, எதை போட்டாலும் சமையல் செய்ய முடியும். இது பருப்பு போடலான்னு ஒன்று கேஸ் ஸ்டவ்லாம் ஒன்றும் கோச்சிக்காது. அப்போது நம்ம விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எது ஆபத்தானதோ அதை விலக்கி, எது ஆரோக்கியமானதோ அதை எடுத்துக்க தெரியணும். இப்போ பொதுவாக வந்து புரதம் அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பாக கிடைக்கணும். எப்பேற்பட்ட
கடுமையான கஷ்டமான செரிக்க முடியாத புரதமாக இருந்தாலும் அது நார்ச்சத்து கொண்டதாக இருந்தால் உடம்பால் வந்து அதை வந்து பயன்படுத்திக்க முடியும். நார்ச்சத்து குறைவாக இருந்தாலோ அல்லது நார்ச்சத்தே இல்லாத ஒரு புரதமோ வந்து உடம்புல பல சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்து என்ன சொல்ல, காய்கறியோடு வரக்கூடிய புரோட்டீன் மிகச்சிறந்த புரோட்டீன், அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு காய்கறியிலையுமே புரோட்டீன் இருக்குது. நம்ம புரோட்டீனுக்கு புரதத்துக்குன்னு தனியாக ஒரு காய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம சாப்பிட்ற காய்கறி, பழங்கள், அதிகபட்ச சிறுதானியங்கள் இந்த அளவுக்கு எடுத்தாலே உடம்புக்கு வேணுங்கிற புரதச்சத்து வந்துடும். அதை கொண்டு உடம்பால் வாழ முடியும். கட்டாயம் வந்து ஒரு பயிறு, பருப்பு, கடலை சாப்பிட்டு தான் மனுஷன் வாழ வேணும்னு அவசியமோ கட்டாயமோ அந்த மாதிரி எந்த விதமான நெருக்கடியுமே இல்லை. அதனால் தெரிஞ்சுக்கணும், இந்த நம்ம நார்ச்சத்து மிகுந்த உணவு முறைகள் கட்டாயம் நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே எதிர்மறையாக இப்போ சொல்லியிருக்கிறோம் இல்லையா, எதெல்லாம் நமக்கு சிறுநீரகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கணும் அதுவும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய சாப்பாடு, அந்த மாதிரி உணவு முறைகள் முக்கியமாக பயிறு, பருப்பு, கடலை வகைகள், முட்டையினுடைய அந்த மஞ்சள் கரு, அப்புறம் அசைவம், இது என்ன பண்ணுதுன்னா கடுமையான வயிற்றுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தி குடலிருந்து நீங்கிறதுக்குள்ளார அது பல உபாதைகளை ஏற்படுத்திட்டு தான் போகுது. இது மாதிரி அல்லாமல் நாம் வந்து உணவில் அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா வந்து வெங்காயம். வெங்காயம் என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான உப்புத்தன்மையை உடம்பில் வந்து சேர்த்துது. ஆக ஏற்கனவே நம்ம வந்து விவசாயத்தில் கடுமையான உப்புகளை போட்டு தான் வந்து விளைவிக்கிறோம். அது போக சாப்பாட்டில் உப்பு போடுறோம். அது போக இந்த வெங்காயத்தினுடைய அந்த காரலானது உடம்பில் வந்து சீக்கிரமாக வந்து நீர்ச்சத்தை வந்து வெளியேற்றிடும். வெளியேற்றுறப்ப என்ன ஆகுன்னா அப்போது டீஹைட்ரேஷன், உடம்புல வறட்சியின் காரணமாக இந்த உப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த சிறுநீரகக்கல். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பச்சை மிளகா அந்த புண்ணு ஆகிறப்போ அது புண்ணு ஆற்றுறதுக்காக உடம்பு அதிகமாக நீர்த்தன்மையை வந்து தக்க வச்சு அதை ஆற்றக்கூடிய வேலையை பண்ணுறப்போ அப்பயும் வந்து வறட்சி ஏற்படுது, டீஹைட்ரேஷன் ஏற்படுது. இது ரெண்டும் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா சிறுநீரகத்தில் கல் உருவாகுது, சிறுநீரகத்தை பல பிரச்சனைகள் உருவாகுதுக்கு இது ரெண்டு காரணம். ஆக மிளகாயும் வெங்காயமும் மிக முக்கியமாக பாதிக்கப்படுத்தக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா சிறுநீரகம் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன். இந்த ரெண்டையுமே வந்து மிக கடுமையாக பாதிக்கும்.